பாத்திருக்கேன் அவரை. நான் எனக்கு கம்பெனி 3 o'clock முடிஞ்சிருச்சு. அவரை பாக்குறதுக்காக நான் 3 o'clock நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் வந்துட்டு நேத்து தான் எனக்கு நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த சைடு வருவாங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்புறம் பார்த்தா எல்லாரும் நியூஸ் சொல்றாங்க இந்த சைடு தான் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா போய் பார்த்தாகணும். இன்னைக்கு பார்க்கலாம், இதுக்கப்புறம் பார்க்க முடியாது, இந்த சைடு வர்றது ரேர் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறம் நினைக்கதான் ஃபீல் பண்ண கடவுளே பார்த்துடணும்னு நினைச்சேன். பார்த்தா எனக்கு இன்னைக்கு லக்கு 3 times பார்த்திருக்கேன் அவரை. இன்னைக்கு இல்ல ஆல்ரெடி பாத்திருக்கேன், பிரச்சாரத்தப்ப பாத்திருக்கேன். அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். சோ இன்னைக்கு பார்த்தது வந்து ரொம்ப மெமரிஃபுல்லா இருக்கும் எனக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன மாதிரி டீனேஜ்ல இருக்க பசங்க எல்லாருமே இப்ப பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க. அத பத்தி பேசுறதுக்கு ஒரே காரணம் வந்து தளபதி மட்டும்தான். இப்பதான் வந்திருக்காரு. சோ இதுக்கப்புறம் நல்லா பண்ணுவாரு நம்புறோம். அந்த நம்பிக்கையினால தான் அவருக்கு எல்லாருமே ஓட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு மக்கள். சோ இதுக்கப்புறம் அவர் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். நான் எனக்கு கம்பெனி 3 o'clock முடிஞ்சிருச்சு. அவரை பாக்குறதுக்காக நான் 3 o'clock நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பஸ்ல இருந்து இறங்கி இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி பாத்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றேனே தெரியல. ஹாப்பியா இருக்கு. கிட்ட பார்த்தேன். லைவ்ல பார்த்தேன். விஜய் அண்ணான்னு சொன்னேன். அப்படி பார்த்தாரு. ரொம்ப பிடிக்கும். அவனா ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலிக்கே எல்லாருமே அவரை தான் பிடிக்கும். அவர் பார்த்தது ஒண்ணு என்ன பண்றதுன்னே தெரியல. கை கால் எதுவுமே ஓடல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் என்னன்னா ரொம்ப நல்லாவே பண்றாரு. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். கேர்ள்ஸ் உமன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அப்ப நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இன்னும் தரணும்னா தெரியும். இப்ப எங்க அப்பாட்ட நான் எங்க ஊர் வந்து தூத்துக்குடி. எங்க அப்பாட்ட போன் பேசிட்டு இப்ப நான் அவரை பார்த்தேன். எங்க அப்பா வந்து இப்ப அவரும் நியூஸ் பாத்துட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டே பேசிட்டு இருக்கேன்.